அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனின் அறுபடை வீடுகளில் ரொம்பவும் உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றி முழுமையாக பார்க்கலாங்க. காலையில் 6:15 மணிக்கு மேலே 6:50 மணிக்குள்ள ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் பிட வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது திகழ்கிறதுங்க. இந்த கோவிலில் கடந்த 2/7/2019 ஆண்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதற்கப்புறம் சுமார் 16 ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்று திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகமானது கோலாகலமாக நடந்ததுங்க. இதற்காக கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த 27ஆம் தேதி கணபதி பூஜையோட விழாவானது தொடங்கினது. அதே போல கடந்த 1ஆம் தேதி முதல் கோவில் உள்பிரகாரத்தில் மூலவர் பார்வதி அம்மாள், கரிய மாணிக்க விநாயகர், வள்ளி அம்பாள், தெய்வானை அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு யாக பூஜைகளானது சிறப்பாக நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் இது தவிர சுவாமி சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கோவில் ராஜகோபுரம் அருகே 8000 சதுர அடியில் 71 ஓம குண்டங்களும், அதன் அருகே சுவாமி பெருமானுக்கு 5 ஓம குண்டங்களும் என மொத்தம் 76 ஓம குண்டங்களுடன் மிக பிரம்மாண்டமாக தங்க நிறத்தில் யாகசாலை மண்டபமானது அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த யாகசாலையில் பல்வேறு வர்ணம் பூசி வண்ண பேப்பர் ஒட்டி சித்திரங்கள் வரையப்பட்டிருக்காங்க. மேலுமே யாகசாலை முழுவதுமே தங்க நிறத்தில் மிகவும் தரமான அட்டை ஒட்டப்பட்டிருக்காங்க. இந்த யாகசாலை மண்டபத்தில் கடந்த 1ஆம் தேதி இரவு முதல்வே கால யாகசாலை பூஜையானது தொடங்கியது. தினமுமே காலை மாலை என ஒவ்வொரு கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றதுங்க. நேற்று காலை 10 கால யாகசாலை பூஜையும் மாலையில் 11ஆம் கால யாகசாலை பூஜையும் மகா தீபாராதனையும் சிறப்பாக நடந்தது. இன்று திங்கட்கிழமை அதிகாலை 12ஆம் காலை யாக பூஜையானது நடந்ததுங்க. அதே போல சுவாமி பெருமானுக்கு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் நேற்று முன்தினமே மாலையில் முதல் கால யாகசாலை பூஜையானது தொடங்கியது. நேற்று காலை 2ஆம் கால பூஜையாக தொடங்கியதுங்க. மாலையில் 3ஆம் கால யாக பூஜையாகவும் நடந்தது. இன்று அதிகாலை காலை 4ஆம் கால பூஜையாகவும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளாகவும் நடைபெற்றது. இந்த யாகசாலை பூஜைகளில் தினமுமே காலை மற்றும் மாலையில் 108 ஓதுவார் மூர்த்திகளால் தமிழ் வேதங்களானது ஓதப்பட்டது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான கும்பாபிஷேகமானது இன்று திங்கட்கிழமை நடைபெற்றதுங்க. காலை 6:15 மணிக்கு மேலே 6:50 மணிக்குள்ள ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடந்தது. அதே நேரத்தில் கோவில் விமான தளத்தில் உள்ள மூலவர் சண்முகர், வள்ளி, தெய்வானை, பெருமாள், நடராஜர் கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகமானது நடந்தது. அதுக்கப்புறம் அனைத்து பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. இதைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு சுவாமி சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருளிக்கிறாருங்க. அங்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரமாகி தங்க சப்ரத்தில் வள்ளி தெய்வானியுடன் எழுந்தருளி வீதி உலா பக்தர்களுக்கு அழகாக காட்சி கொடுத்தாருங்க. அதே போல சுவாமி குமரவிடங்கள் பெருமாள், ஜெயந்திநாதர், வள்ளி அம்மாள், தெய்வானை அம்பாள் உள்ளிட்ட பரிவார மூர்த்தி சுவாமிகள் தனித்தனி சப்ரங்களில் எழுந்தருளி வீதி உலா பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. விழாவை பக்தர்கள் எந்தவித நெருக்கடி இல்லாமல் இன்னும் காணும் வகையில் கோவில் கடற்கரையில் தடுப்பு வேலிகளானது அமைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் விழாவை நேரலையில் காணும் வகையில் LED திரைகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. பக்தர்கள் கடலில் பாதுகாப்பாக நீராடும் வகையிலும் ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாத வகையிலும் கடலில் தடுப்பு மிதவைகள் போடப்பட்டு தீயணைப்பு மற்றும் மின்வளத்துறையினர் படகுகள் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில் ராஜகோபுரம், கிழக்கு கோபுரம் மற்றும் கோவில் பிரகாரம் முழுவதுமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்திருக்காங்க. இதனால் கோவில் விடுதிகள், தனியார் விடுதிகள் மற்றும் நகர் விடுதிகள், தனியார் விடுதிகள் அது மட்டும் இல்லாமல் எல்லா விடுதிகளுமே இங்கே ரொம்ப சிறப்பாக பக்தர்களானது கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் நகரமே விழா கோலம் பூண்டு இருக்குங்க. எங்கு பார்த்தாலுமே பக்தர்களோட தலைகளாகவே காட்சி அளிக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் திருச்செந்தூருக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே திருச்செந்தூரில் தற்காலிகமாக 3 பஸ் நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க. அங்கிருந்து பக்தர்களை கோவிலுக்கு அழைத்து செல்வதற்காகவும் 30 இலவச பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் காலை 6:15 மணிக்கு மேலே
6:50 மணிக்குள்ள ராஜகோபுரம் கும்பா கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குங்க. அவை 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை. இந்த 6 படை வீடுகளிலுமே 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில் அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல அற்புதங்கள் இருக்குங்க. இந்த திருச்செந்தூர் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த ஒரு இடம் தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவில். சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி இன்னைக்கு தன்னோட வைரவேல் கொண்டு வதம் செய்த தினத்தை தான் கந்த சஷ்டி விழாவாகவும் சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சூரபத்மனை வெற்றி கொண்டதனால இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விളിக்கப்பட்டதாகவும், அதுவே பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்று மறிவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போலவே இந்த ஊரும் திருவெந்தியபுரம் அப்படிங்கிறதுலேருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்படுது. சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவிலானது 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது. இந்த இடமானது முன்னர் திருச்சிலவாய் என்று அழைக்கப்பட்டதாம். இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த திருச்செந்தூர் கோவிலோட ராஜகோபுரமானது 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரம் உடையதாகவும் சொல்லப்படுது. இருமுருகன் இந்த கோவிலோட அமைப்பு முருகனோட இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோட சிவயோகி போல காட்சி தருவார். முருகரோட பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செஞ்சதாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்குங்க. அதற்கு முதல்ல பூஜை செய்த பிறகு முருகப்பெருமானுக்கானது பூஜையானது இங்கு நடைபெறும். இருமுருகன் சூரபத்மனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவ பூஜை செஞ்சு சடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருந்தார். எவரோட தவத்தை கலைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாதுங்க. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நீராட்டு கோவில் திறக்கும் நேரமானது கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செஞ்சதாகவும், போர் முடிந்து முருகரோட உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுறாங்க. அதே மாதிரி கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புக்தரோட வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை இன்னைக்கு தொடங்கி 6 நாட்கள் யாகமானது நடத்திருக்காங்க. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலானது இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த கோவில் காலை 5 மணிக்கு முதல் இரவு 9 மணி வரைக்குமே திறந்திருக்குங்க. எந்த டைமில் வேணாலும் நீங்கள் கோவிலுக்கு போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜையானது நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் கங்கை பூஜை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. தினமுமே மதிய உச்சிக்கால பூஜை முடிந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுவாங்க. இதற்கு தான் கங்கை பூஜை அப்படின்னு பேருங்க. அதே மாதிரி புத்தாடை அணிவிப்பாங்க. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல் இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மனம் முடிந்திருக்கிறதுனால இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக நம்பப்படுகிறது. திருச்செந்தூர் விழா அப்படின்னு எடுத்துட்டோமா, வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா கந்த சஷ்டி விழா 7 நாட்கள் சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெறும். மாசி திருவிழாவானது 12 நாட்கள் மிக சிறப்பாகவும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் அருளும் முருகனானவர் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கடவுள். வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை எல்லாமே இறைவனுக்காக படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு, அபிஷேகங்களும் சிறப்பாக செய்யப்படுறாங்க. பக்தியுடன் நாம் மனதார நினைத்து முருகப்பெருமானை அபிஷேகம் செஞ்சு வணங்குவதன் மூலம் தங்களோட மனக்கவலைகள் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்க திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் அருளால் குழந்தை பேரும் கிடைப்பதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே பல அற்புதங்கள் நமக்கு நடக்குங்க. நீங்கள் ஒரு டைம் நிச்சயமாக இந்த கோவிலுக்கு சென்று முருகரோட அருளை பெறுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.